உடலில் ஒரு இடம் கூட விடாமல் அடித்திருக்கின்றனர். வாயில் மிளகாய் பொடி தூவி இருக்கின்றனர். வெறித்தனமாக தாக்கியுள்ளனர். ஒருவரை கொலை செய்யும் எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கி இருக்க மாட்டார்கள். காயங்களை பார்க்கும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது. மாநில அரசே தன் குடிமகனை கொலை செய்திருக்கிறது. இது என்னுடைய வாக்குமூலம் அல்ல. கடந்த 30ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய நீதியரசர் SM சுப்பிரமணி அவர்கள் இந்த அஜித்குமார் கொலை சம்பந்தமான வழக்கிலே சொன்ன வார்த்தைகள். ஆகவே நீதியரசரே இந்த கொலை எவ்வளவு கொடூரமாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய உத்தரவினுடைய ஒரு பகுதியாக உயர்நீதிமன்றத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் கொலை செய்ய வேண்டிய அளவுக்கான குற்றவாளியா என்பதை அருள் கூர்ந்து பொதுமக்கள், காவல்துறை அதிகாரிகள் உட்பட அனைவரையும் நான் கேட்க விரும்புகிறேன். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான நகை திருட்டுக்கள் தமிழகத்திலே நடைபெறுகிறது. தினத்தந்தி பேப்பர்களுடைய ஒவ்வொரு பதிப்பையும் நீங்கள் எடுத்து பார்த்து கூட்டினால் நான் சொல்ற மாதிரி நூற்றுக்கணக்கான நகை திருட்டு வழக்கு நீதிமன்றங்களிலே பதிவு செய்யப்படுகிறது என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். மதுரை பதிப்பிலே, சென்னை பதிப்பிலே, திருநெல்வேலி பதிப்பிலே, திருச்சி பதிப்பிலே, நாகப்பட்டினம் பதிப்பிலே என்று சொல்லி தினந்தோறும் நூற்றுக்கணக்கான நகை திருட்டு தமிழகத்திலே நடைபெறுகிறது. ஒரு நகை திருட்டு போய்விட்டது என்பதற்காக அவர் திருடினாரா இல்லையா, உண்மையிலேயே நகை திருடு போனதா இல்லையா, பலவிதமான கேள்விகளுக்கு விடையில்லாத நிலைமை என்பது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நகை திருடு போனதாக புகார் கொடுத்த அந்த பெண்மணி சம்பந்தமாக ஏராளமான அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் ஒரு தொடர் கதையை போல தினந்தோறும் செய்திகள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த புகாரே உண்மையா இல்லையா என்பது உட்பட சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. ஆகவே காவல்துறையினரை பொறுத்தவரை ஒரு நகை திருட்டுக்காக இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான முறையில் ஒரு ஆளை அடித்து கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசாரணையை இதற்கு முன்பாக நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்ற கேள்வியை நான் ஏற்க விரும்புகிறேன். ஒருத்தனை அடித்து கொலை செய்து விசாரிக்கிற அளவுக்கு இதிலே காவல்துறையினர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்த மேலதிகாரி யார் என்கிற மிக முக்கியமான கேள்வி என்பது நமக்கு முன்னால் இருக்கிறது. DSP சண்முக சுந்தரம் இப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த சண்முக சுந்தரம் ஏற்கனவே பணியாற்றிய இடத்தில் பொதுமக்களுக்கு எதிராக இத்தகைய பொய் வழக்கை போடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிற ஒரு அயோக்கிய போலீஸ் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சண்முக சுந்தரம் என்கிற அந்த நபர் பொதுமக்களுக்கு போலீஸாக இருப்பதை விட அங்கே இருக்கக்கூடிய தரணி சர்க்கரை ஆலையினுடைய முதலாளி, தங்கப்பழம் என்கிற மிகப்பெரிய தொழிலதிபர், இவர்களுக்குத்தான் அவர் காவல் அதிகாரியாக இருந்தால் அவர்களிடமிருந்து அரசாங்கத்திடமிருந்து வாங்கிய சம்பளத்தை விட தரணி சர்க்கரை ஆலை முதலாளியிடமிருந்தும் தங்கப்பழ முதலாளியிடமிருந்தும் அவர் பெற்ற சம்பளம் அதை விட அதிகம் என்பதை என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியும். ஆகவே அப்படிப்பட்ட நபர்கள் மீதெல்லாம் உயர்நீதிமன்றமே கண்டித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பதவி உயர்வு கொடுத்து அவனை இங்கே மானாமதுரை DSP ஆக பதவி உயர்வு கொடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம். ஆகவே போலீஸ் தப்பு செய்தால் அவர்கள் தண்டனை பெறுவார்கள் என்கிற நிலைமையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் எந்த போலீஸ்காரனும் பொதுமக்களையும் மதிக்க மாட்டான், சட்டத்தையும் மதிக்க மாட்டான். இப்ப பொதுமக்களுக்கு ஏதாவது காவல் நிலையத்துக்கு சென்றால் பொதுமக்களுக்கு மரியாதை தரப்படுகிறதா? அவமரியாதை தான் பொதுமக்களுக்கு கிடைக்கிறது. முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், பொதுமக்களை மரியாதையாக நடத்த வேண்டும், காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க வருபவர்களை உட்கார வைத்து பேச வேண்டும். எந்த போலீஸ்காரனாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய பொதுமக்களை வாங்க சார், உட்காருங்க சார் அப்படின்னு யாராவது சாதாரண பொதுமக்களை எங்களை போன்றவர்களை நடத்துவது என்பது வேறு. சாதாரண சராசரியான ஒரு விவசாய தொழிலாளியோ ஒரு பெண்மணியோ காவல் நிலையத்துக்கு சென்றால்
வாருங்கள் உட்காருங்கள் என்று இந்த 2 வார்த்தைகள் எங்கேயாவது காதிலே விழுந்திருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே முதலமைச்சர் வெற்று வாயால் இத்தகைய உத்தரவை போடுவதனால் பிரயோஜனம் இல்லை. மாறாக அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இல்லையா என்கிற ஆய்வினை முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். வெறும் வாயால் சொன்னால் கேட்க மாட்டார்கள். ஆகவே பொதுமக்களை மதித்து நடந்து கொள்வது, சட்டத்தை மதித்து நடந்து கொள்வது, மனித உரிமைகளை மதித்து நடந்து கொள்வது, இதை மீறி நடந்தால் போலீஸ்காரர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதன் மூலமாகத்தான் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும். ஆனால் என்ன நடைபெறுகிறது? திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்பீர் சிங் IPS, யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அந்த ஆளு படிச்சது IPS. ஆனா அவன் செஞ்ச வேலை பூரா பார்த்தா BDS படிச்ச டென்டிஸ்ட் டாக்டர், பல் டாக்டர் பண்ற வேலையை தான் இருந்தாலும் பண்ணிட்டு இருந்திருக்கான். திடீர்னு IPS பல் டாக்டரா மாட்டார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கொண்டு வரக்கூடிய கைதிகளுடைய பல்லை பிடுங்குவதையே ஒரு வேலையாக, பிழைப்பாக அந்த நபர் செய்து கொண்டிருக்கிறார். பெரும் பிரச்சனை ஆகிவிட்டது. இப்போது என்ன நிலைமை? அவனுக்கு மீண்டும் பணி வாய்ப்பு வழங்கப்பட்டது. பல்லு போனவன் பல்லு போனபடிதான் இருக்கிறான். பல்லு கட்டுறதுக்கு கூட அவனுக்கு வழி கிடையாது. பல்ல புடுங்கின அந்த ADSP இப்போது அவர் உயர் பதவியிலே போலீஸ் அதிகாரியாக பதவியிலே தொடர்கிறார். இன்னொருத்தன் உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு 13 உயிர்களை துடிக்க துடிக்க அதிமுக ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. நாங்கள் இங்கே வாழ்வதற்கான சூழல் என்பது இல்லை. ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று ஒரு நியாயமான கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்வதற்காக சென்ற பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 பேர் கொல்லப்பட்டார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி அவர்கள், நானே டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அவர் சொன்னார். ஒரு மாநில முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டை நான் டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார். அந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம், உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். மத்திய புலனாய்வுத்துறையுடைய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்ற ஒரே அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் களத்திலே மட்டும் போராடுபவர்கள் அல்ல, சட்ட போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் சேர்த்து நடத்தக்கூடிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு வரை அதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம், இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்கு பிறகு நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் சம்பந்தமாக விசாரித்து அரசுக்கு அறிக்கை கொடுப்பதற்கு நீதிபதி அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையிலே ஒரு விசாரணை ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது. அந்த நீதிபதி அவர்கள் விசாரணையை முடித்து அரசுக்கு அறிக்கை கொடுத்து விட்டார். ஏறத்தாழ கடந்த 3 ஆண்டு காலமாக அந்த அறிக்கை கிடப்பிலே கிடக்கிறது. யாரெல்லாம் துப்பாக்கிச் சூடு நடத்தி மக்களுடைய உயிரை பறித்தார்களோ அந்த காவல்துறையினர் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் அதிலே பரிந்துரை செய்திருக்கிறார். ஒரு அதிகாரி மீது கூட இப்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு நடந்த போது எதிர்த்து போராடியவர் தான் இன்றைய முதலமைச்சர். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டிலே நியாயம் வேண்டும் என்பதற்காக போராடியது அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நீதிபதி அருணா ஜெகதீசன் இன்னார் தான் சுட்டார், இவரவர்கள் உத்தரவிட்டதனால் தான் அந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது, எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் என்று விரிவான அறிக்கை அரசிடம் கொடுத்ததற்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு போலீஸ்காரன் கூட தண்டிக்கப்படவில்லை. அதனால அடுத்து இங்க என்ன பண்றான் தனிப்படை, எப்பா துப்பாக்கியாட்ட சுட்டு கொண்டவங்களே ஒண்ணும் பண்ணல, பல்ல புடுங்கின பல்பீர் சிங்க ஒண்ணும் புடுங்கல, அதனால நம்மளும் சேர்ந்து நம்ம அடிச்சாலும் நம்மளையும் ஒண்ணும் பண்ண போறதில்லை தமிழ்நாடு அரசாங்கம் என்கிற தைரியத்தை காவல்துறையினர் பெற்றிருக்கிறார். வேணும்னா இல்லைன்னு மருங்க. சமீபத்தில் ADGP ஜெயராம் விரும்பிய 2 பேர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களை பெற்றோர், பெண்ணுடைய பெற்றோர் எப்படியாவது மகளை மீட்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு குறுக்கு வழிகளில் அவர்கள் முயற்சிக்கிறார்கள்.
கடைசியாக அந்த பையனை, திருமணம் செய்த பையனை இல்லை, அவருடைய தம்பியை காவல்துறை ஏடிஜிபி ஜெயராமனுடைய காரில் கடத்தப்படுகிறார். என்ன நடக்கிறது? இங்கே கூட சில பத்திரிகையாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அல்லது சில மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் என்கிற பெயரில் பேசுகிறவர்கள் பேசுகிறார்கள், கீழே இருக்கிற போலீஸ்காரன் தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான், மேல இருக்கிறவனும் ரொம்ப சுத்த சுயம்பிரகாசம் என்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்க விரும்புகிறேன், ஜெயராம் என்ன சுத்த சுயம்பிரகாசமா? ஏடிஜிபி தன்னுடைய சொந்த காரை அனுப்பி ஆளை கடத்துகிறார். அது அந்த பையனுடைய அம்மா யாருன்றே தெரியாதனால் 100க்கு போன் பண்ணதுனால காரை விரட்டுகிறார்கள். கார் கைப்பற்றப்படுகிறது, பையன் மீட்கப்படுகிறான். அது 100 நம்பருக்கு போனதுனால தமிழ்நாடு பூரா அந்த செய்தி என்பது பரவிவிட்டது. பையனை கடத்தி விட்டார்கள் என்பது மாநிலம் முழுவதும் செய்தி பரவியதால் ஏடிஜிபி ஜெயராமனால் இப்போது தப்பிக்க முடியவில்லை. ஆனால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரே தவிர அவர் மீதும் எந்த விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் கிடையாது. அதே மாதிரி ராஜேஷ் தாஸ் ஒரு ஐபிஎஸ், அந்த டிஜிபி, அடிஷனல் ஏடிஜிபி ராஜேஷ் தாஸ், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன். அவன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இவரை போலவே போலீஸ் உயரதியாக இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் பெண் அதிகாரியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார் என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட ஐபிஎஸ் பெண் அதிகாரி புகார் செய்ய போகிற போது அந்த அம்மாள புகார் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி செங்கற்பட்டு இருக்கக்கூடிய டோல்கேட்டிலே அங்க ஒரு இன்னொரு ஐபிஎஸ் போய் அந்த அம்மாள மடக்கிறார். அவன் யார் தெரியுமா? கண்ணன் ஒரு ஐபிஎஸ். இப்படி ஏதோ கீழே இருக்கிற போலீஸ்காரன் தான் மோசமா இருக்கிறான், மேல இருக்கிறாருக்குள்ள ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் நான் இதை பூரா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆகவே டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது காவல்துறையினுடைய ஈரல் கெட்டுவிட்டது என்று சொன்னார். நான் இப்போது சொல்லுகிறேன், காவல்துறையினுடைய இதயம் கெட்டுவிட்டது. காவல்துறையுடைய இதயம் கெட்டுவிட்டது. ஈரல் மட்டும் கெடவில்லை, இதயம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மேலிருந்து கீழ் உயர் ஏடிஜிபி லெவல்ல துவங்கி சாதாரண தனிப்படை காவல் அதிகாரி இந்த பல நேரத்தில் வழக்குகள் சம்பந்தமா செய்தி வருகிற போது தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் செய்தி வரும். நான் கூட என்ன இவ்வளவு நாள் ரொம்ப முட்டாள்தனமா இருந்திருக்கோன்னு பாருங்க. இந்த வழக்குக்காக தனியா ஒரு படம் அமைச்சிருக்காங்க போட்டிருக்கு. ஒரு ஸ்பெஷல் டீம், திறமை வாய்ந்த காவலர்களை கொண்டு ஒரு தனி படை அமைத்திருக்கிறது போட்டிருக்கு. அந்த படை குஜராத் போகுதுன்றான், பம்பாய் போகுதுன்றான், டெல்லி போகுதுன்றான், மதுரைக்கு போகுதுன்றான். அந்த மாதிரி நிறைய செய்திகள் அப்பப்போது வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் தெரியுது, ஒவ்வொரு எஸ்பியும் ஒவ்வொரு டிஎஸ்பியும் ரவுடிகளை கொண்ட ஒரு தனிப்படையை வைத்துக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அஜித்குமார் படுகொலை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நான் சொல்ல, அவர் சொல்றாரு, நம்முடைய நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லுகிறார், ஒருவனை கொலை செய்ய வேண்டும் எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கி இருக்க மாட்டார்கள் என்பது நீதிபதியினுடைய வெர்ஷன். கொலை செய்கிற நோக்கத்திற்கு கூட அப்படி பண்ண மாட்டானா? அதை விட மிருகத்தனமான முறையில் இந்த காவலர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு இதிலே நியாயம் கிடைக்காமல் போனால், நாம் தலையிட்டு நீதி கேட்காமல் போனால், நம்ம வீட்டிலும் இப்படிப்பட்ட கொலை நடந்தால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இது இறுதியாக இருக்க வேண்டும் என்கிற முறையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். காவல்துறையிலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார். என்னால முதலமைச்சரை பார்க்க முடியும், அல்லது பொதுமக்கள் கூட நினைச்சால் பொதுமக்கள் கூட சில முயற்சிகள் எடுத்தால் முதலமைச்சரை பார்க்க முடியும். உங்க தொகுதி அமைச்சர் இருந்தால் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் எஸ்பியை உங்களால் பார்க்க முடியாது. எஸ்பியை பார்த்திருக்கீங்க? யாராவது எஸ்பியை பார்த்த சாதாரண பொதுமக்கள் யாராவது கை தூக்குங்க. எஸ்பியை பார்க்கவே முடியாது. அமைச்சரை விட, சட்டமன்ற உறுப்பினரை விட, முதலமைச்சரை விட கொம்பாதி கொம்பன் எஸ்பி பூரா நடக்கும். எஸ்பியை பார்க்க முடியாது. நீங்க எஸ்பியை பார்க்கணும், எஸ்பி ஆபீஸ் போயிடுங்க. அதிகபட்சம் வெளியில இருக்கிற சென்றியே நம்மளை அனுப்பிச்சுவார். ஐயாவை பார்க்க முடியாது. மீட்டிங்ல இருக்காரு 24 மணி நேரமும் மீட்டிங்ல இருப்பார். பார்க்க முடியாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்துகிறார். திங்கட்கிழமை தோறும் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெறுகிறார்.
ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவரை விட மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர் எஸ்பி என்கிற திமிர்த்தனத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சரை, கீழே இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்குரிய சாதாரண போலீஸ்காரன் பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் அல்லது உரிய நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மேலதிகாரிகளை பார்த்து புகார் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு வேண்டுமா வேண்டாமா? எஸ்பியை பார்க்கவே முடியாது என்று சொன்னால் அது என்ன அவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்த காவல்துறை? அது ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதந்தோறும் ஒரு குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நடத்துவதை போல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாதந்தோறும் ஏதாவது ஒரு தினத்தில் பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை மாதந்தோறும் வந்து நேரடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தி தெரிவிக்கலாம் என்று ஒரு உத்தரவை போட்டால் என்ன அவருடைய வேலை பாதிக்கப்பட்டுவிடும்? சந்திக்கலாம் என்பதற்காக பொதுமக்களை எல்லா வேலையை வெட்டியும் விட்டுட்டு சும்மா போய் எஸ்பி ஆபீஸ்ல உட்கார்ந்து கூத்தடிக்க போறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான மேலதிகாரிகளை சந்திப்பதற்கான ஏற்பாடு என்பதே கிடையாது. போலீஸ்காரன் அவமரியாதை செய்தால் அதை பொறுத்துக் கொண்டு செல்ல வேண்டும். போலீஸ்காரனிடம் நீதி கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய தலையெழுத்து என்று பொதுமக்கள் செல்ல வேண்டும். அதற்கு மேலே செல்ல வேண்டும் என்றால் நீதிமன்றத்திற்கு தான் செல்ல வேண்டும். காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரிகளிடம் செல்ல முடியாது என்பதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை. சாதாரண பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது, ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் முழுக்க ஒதுக்க, மீதி 29 நாள் நீங்க சட்ட ஒழுங்கை பாதுகாங்க. ஒரே ஒரு நாள் பொதுமக்களை சந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, இந்த காவல் நிலையத்தில் பூரா ஒரு சிசிடிவி கேமரா வச்சா என்ன? உங்களுக்கு எத்தனையோ 1000 கோடி கணக்கான ரூபாய்களை நீங்கள் செலவழிக்கிறீர்கள். காவல்துறைக்கு மிக அதிகமான நிதி ஒதுக்கீடு என்பது தமிழக நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கப்படுகிறது. காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை நிரூபிப்பதற்கு அல்லது கண்டறிவதற்கு அனைத்து காவல் நிலையங்களிலும் கட்டாயம் வேலை செய்யக்கூடிய சிசிடிவி கேமரா இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துல கூட அது வேலை செய்யுது. எப்பயாவது இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு நீதிபதி போனா, சார் அது 1 மாசமா தான் சார் வேலை செய்யல, இல்ல இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் சார் ரிப்பேர் ஆச்சு, சர்வீஸுக்கு போயிருக்கு சார், இந்த மாதிரியான சாக்கு போக்கு சொல்லுகிற ஏற்பாடுதான் காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவிக்கு இருக்கிறதே தவிர, செயல்படக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவிக்கு கேமரா இருக்கிறதா, அது 24 மணி நேரமும் செயல்படுகிறதா, அதை ஒரு கால வரம்புக்குள் கால முறையில் உயர் அதிகாரிகள் வந்து பரிசோதிப்பது என்கிற ஏற்பாடு இருந்தால் காவல்துறைக்கு கை நீளுமா? எந்த நேரத்திலும் உயர் அதிகாரிகள் வருவார்கள், காவல் நிலையத்திலே பரிசோதனை செய்வார்கள். கேமரா வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு பொறுப்பான காவலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நிலைமை ஏற்பட்டால் சிசிடிவி கேமரா ஒழுங்கா செய்யும். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் அடுத்து வற்புறுத்துகிற மிக முக்கியமான விஷயம், இந்த சிசிடிவி கேமரா அனைத்து காவல் நிலையங்களிலும் பொருத்தப்பட வேண்டும். அது செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகள் தொடர்ச்சியாக அதை பரிசோதிப்பதற்கான ஏற்பாடு வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த பிரச்சனையில் மூன்றாவது சாட்சிகள் அஜித்குமார் கொலை வழக்கில் அவரை கோவிலுக்கு பின்புறம் வைத்து காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியதை, காவலர்கள் தாக்கியதை வீடியோ எடுத்தவர் அவர் மிக மிக முக்கியமான சாட்சி. அவருக்கு இப்போது போலீஸ் பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் பலருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஏனால் இந்த வழக்கு முடிகிற வரை சாட்சிகளை பாதுகாப்பது என்பது ரொம்ப முக்கியம். ஏனால் வழக்கிலே குற்றவாளியாக இருப்பவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள். எஸ்பி சம்பந்தப்பட்டிருக்கிறார், டிஎஸ்பி சம்பந்தப்பட்டிருக்கிறார், காவலர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், இன்னும் உயர் அதிகாரி வரைக்கும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க. இத்தகைய சூழ்நிலையில் சாட்சிகளை பாதுகாப்பது என்பது மிக மிக அவசியம். ஏற்கனவே ஒரு 32 ஆண்டுகளுக்கு மேலாக பாச்சாத்தி வன்கொடுமை, பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமை வழக்கை நடத்தியவன் என்கிற முறையில் அந்த கிராம மக்கள் மொத்த பேருமே சாட்சிகள்.
அந்த சாட்சிகளை பாதுகாப்பதற்கும் பிறல் சாட்சியாக மாறாமல் உறுதியாக நின்று காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறைக்கு எதிராக உறுதியாக சாட்சியம் அளிப்பதற்கும் எப்படிப்பட்ட சிரமங்களை நாங்கள் சந்தித்தோம் என்பதை நேரடியாக அனுபவித்தோம் என்கிற முறையில் சொல்கிறேன். காவல்துறை எதிர்த்து வழக்கு நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ஆகவே அவர்கள் சாம வேத தான தண்டம் என்று எல்லா விதமான வழிமுறைகளையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆகவே அஜித்குமார் கொலையை விசாரிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைத்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதே நேரத்தில் சிபிஐ விசாரித்தாலும் வேறு யார் விசாரித்தாலும் சாட்சிகள் என்பது முக்கியம். சாட்சியம் இல்லாமல் போனால் சிபிஐனாலும் இந்த வழக்கிலே குற்றத்தை நிரூபிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆகவே சிபிஐ விசாரணைக்கு விட்டது நல்லது, வரவேற்கிறோம். அவருடைய தாயார் மாலதி அவர்களோடு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் வருத்தம் தெரிவித்ததும், நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், நடந்த சம்பவம் நடந்து விட்டது, நிச்சயமாக நியாயம் கிடைப்பதற்கு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்கிற உறுதிமொழியை அஜித்குமாருடைய தாயாருக்கு முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக தெரிவித்தது நல்ல ஒரு அணுகுமுறை. அதை போலவே சொன்னதை போலவே நவீன்குமாருக்கு ஒரு அரசு வேலையும் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு வீட்டு மனையை வழங்கி இருப்பது போன்ற இவையெல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயங்கள். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த அணுகுமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இதையெல்லாம் ஆறுதல் அளிக்கக்கூடிய நடவடிக்கையை தவிர சட்டத்துக்கு விரோதமாக அஜித்குமாரை தாக்கி கொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத் தருவது என்பதுதான் உறுதியான நடவடிக்கையாகவும் இறுதியான நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த வழக்கில பலர் யார் என்றே தெரியாமல் இருக்கிறது. மேலிருந்து அழுத்தம் கொடுத்த ஐஏஎஸ் அதிகாரி யார்? வார பத்திரிகைகளில், ஊடகங்களில் நிறைய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்பதை அந்த டிஎஸ்பியினுடைய போனையோ எஸ்பியினுடைய போனையோ அல்லது அந்த அதிகாரி ஒருவேளை காவல்துறை இயக்குனர் அலுவலகத்தில் இருந்த ஒரு அதிகாரியிடம் ஒருவேளை பேசியிருந்தால் அவருடைய தொலைபேசியை வாங்கி பார்த்திருந்தாலே யார் அவர், என்ன சொன்னார், இவர் அவருக்கு என்ன சொன்னார், அவர் அவருக்கு என்ன சொன்னார், அவர் தனிப்படைக்கு என்ன சொன்னார் என்கிற எல்லா தகவல்களும் எல்லா வண்டவாளமும் தண்டவாளத்திலே இது என்னமோ கண்டே பிடிக்க முடியாத ஒரு சித்துபாத் கதை மாதிரி போயிட்டு இருக்கு. சித்துபாத் கதை தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமா, நான் பிறக்காததுக்கு முன்னாடில இருந்து தொண்ணூத்தஞ்சுல வந்து நான் பிறக்காததுக்கு முன்னாடில இருந்து. ஆமா, இப்ப என் பேரப்புள்ள அதை படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த நிகிதா யார், மேலிருந்து உத்தரவிட்ட ஐஏஎஸ் அதிகாரி யார் அப்படின்றது அவங்க எழுதுறத பார்த்தா சித்துபாத் கதை மாதிரி ஆயிருமான்னு தெரியல. கன்னித்தீவுன்னு வருது இல்ல, அந்த கன்னித்தீவு கதை மாதிரி ஆயிருமான்னு தெரியல. தமிழ்நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அஜித்குமார் படுகொலை செய்தியை கேட்டு தமிழ்நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா என்று எல்லோருமே மனம் பதட்டத்து போயிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இன்னமும் தமிழ்நாடு அரசும் காவல்துறை நடந்து கொள்வது சரியல்ல என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் யார் என்று ஏன் அவர்கள் இதுவரை கைது செய்யவில்லை? ஏன் அந்த நிகிதாவை இதுவரை கைது செய்யவில்லை? அழுத்தம் கொடுத்த ஏன் அந்த அதிகாரி மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை? சரி, அவங்க சொன்னாங்கன்னா இவனுக்கு எங்க போச்சு புத்தி, அதான சொல்லுவாங்க ஊர்ல. அவன் சொல்லிட்டு மேல இருக்கிறது வேணாலும் எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டு யார் வேணாலும் சொல்லிட்டோம். அதுக்காக ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அடித்து துன்புறுத்துவீர்களா? கொலை செய்வீர்களா? இன்னைக்கு யார் மாட்டிட்டு இருக்கீங்க? சொன்ன கேப்பார் பேச்சை கேட்டு அடிச்ச நீங்க தான் இன்னைக்கு உள்ள இருக்கீங்க, ஜெயில இருக்கீங்க. அதாவது ஒருத்தரை கைது பண்ணுன்னா என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவான கட்டளைகளை பிறப்பித்திருக்காங்க. எதுக்காக கைது பண்றோம், என்ன புகாரு, இதுக்காக கைது பண்றோம் சொன்னா என்ன செக்ஷனு, இன்ன செக்ஷன்ல இன்ன குற்றத்துக்காக இன்ன செக்ஷன்ல வழக்கு போட்டு இந்த காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரி யாரு பேர் இருக்கணும். சண்முகம் என்கிற காவலர் அல்லது சண்முகம் என்கிற சப் இன்ஸ்பெக்டர்
இவர் இவரை கைது செய்கிறார் என்பதை என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரிவிக்கணும். சும்மா நீ பாட்ட பிடிச்சிட்டு போனாலும் அந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு போக முடியாது. குடும்பத்தார்ட்ட சொல்லி என்னுடைய துணைவியாரிடமோ என்னுடைய குழந்தைகளிடமோ கூப்பிட்டு உங்க அப்பா அப்படி தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்காக புகார் வந்திருக்கு, வழக்கு போட்டிருக்கோம், அதுக்காக கைது பண்றேன்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தாரிடம் தகவல் தெரிவித்து விட்டுத்தான் என்னை அழைத்து செல்ல முடியுமே தவிர காவல்துறையை சார்ந்தவர்கள் காக்கி சட்டை போட்டிருக்கிறோம் என்கிற திமிர்த்தனத்தில் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கைது செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்வதை ஒரு பயம் கேட்பது. இன்னைக்கு எனக்கு சொல்லு, நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, இந்தியா முழுவதுமே காவல்துறையை சார்ந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய கைது சம்பந்தமான ஒரு கைது நடவடிக்கை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களை யாருமே கடைபிடிப்பதில்லை. ஏன் கடைபிடிக்கவில்லை என்று ஆட்சியாளர்களும் கேட்பது. ஆட்சியாளர்கள் அப்பப்ப கேட்டா இந்த வழிமுறை எல்லாம் பின்பற்றப்பட்டதா என்று போலீஸ் உயர் அதிகாரிகள் கேட்டால் கீழே இருக்கிறவன் ஐயா அடுத்தோட திட்டிக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரியும் ஏன் இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்று கேட்பது. 6 மணிக்கு மேல் பெண்களை வைக்க கூடாது என்று சொன்னால் இரவு 9 மணி வரை 10 மணி வரை வைத்திருக்கிறார்கள். 24 மணி நேரத்திற்கு கைது செய்தவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொன்னால் 2 நாள் 3 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னா ரொம்ப விவரமா போலீஸ் ஸ்டேஷன்ல தானே வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நாங்க தோப்புல வைக்கிறோம், நாங்க கடத்தாமேட்டில் வைக்கிறோம், நாங்க கோயில் பின்னாடி வைக்கிறோம், நாங்க பம்பு செட்ல வைக்கிறோம். இங்கெல்லாம் வைக்க கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லல. அதனாலதான் அஜித் குமார தோப்புக்கு கொண்டு போய் அடிச்சிருக்கானுவ, கோயிலுக்கு பின்னாடி அடிச்சிருக்கிறான், வேற ஏதோ ஒரு செட்ல வச்சு அடிச்சிருக்கிறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் கொண்டு போகவே இல்லைங்க. என்னங்க அக்கிரமமா இருக்கு? ஆகவே எந்த உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். மனித உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக சர்வதேச மனித உரிமை ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம் எத்தனையோ தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள், அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள், ஆட்சியாளர்களுக்கு எத்தகைய உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள். எதுவும் பின்பற்றப்படுவதில்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அஜித் குமார் படுகொலை என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிற வரை அவர்கள் தங்களுடைய காவல் அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை உயரதிகாரிகள் சொன்னதால்தான் இவர்கள் செய்தார்கள் என்கிற முறையில் அவர்கள் ஜாமீனிலோ வேறு வகையிலோ வெளியே வருவதை தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. வழக்கிலே தீர்ப்பு வருகிற வரை அவர்கள் சிறையிலே இருப்பதை தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவர்கள் வெளியிலே வரக்கூடாது. இரண்டாவது, அந்த குடும்பத்திற்கான இழப்பீடு அது ரொம்ப முக்கியமானது. வீட்டு மனை கொடுத்திருக்கிறீர்கள், அந்த பையனுக்கு ஒரு சிறிய வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் வரவேற்கத்தக்க நடவடிக்கை தான். ஆனால் அவருடைய தாயார் மாலதி அவர்கள் சிறு வயதிலேயே கணவனை இழந்துவிட்டு அந்த 2 குழந்தைகளையும் அவர்களை படிக்க வைப்பதற்கும் அவர்களை வளர்ப்பதற்கும் எப்பாடுபட்டிருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். அவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அஜித் குமாருடைய தாயாருக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அது வழக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். அஜித் குமார் கொலை செய்யப்பட்டு இறந்து போனது உண்மை. அதை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வேண்டுமானால் வழங்கட்டும். ஆனால் இழப்பு தான். அந்த வகையில் அஜித் குமாருடைய தாயார் மாலதி அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது தவிர இது இல்லாமல் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் நாம் கொந்தளிக்கிறோம், கோஷங்கள் எழுப்புகிறோம், ஆவேசமாக பேசுகிறோம். அதற்கு பிறகு அடுத்து ஒரு கொலை நடக்கிற வரை, அடுத்து ஒரு காவல் சித்திரவதை நடக்கிற வரை நமக்கு அதை பார்க்கறதுக்கு நேரமே இல்லை. நமக்கு 1008 வேலை இருக்கு. மக்களுக்கு அவங்க சொந்த குடும்ப பிரச்சனையே தீராத பிரச்சனையா இருக்கு. திரும்ப அடுத்த ஒரு சம்பவம் நடைபெற இருப்பதுதான் அதை பற்றி பேசுகிற நிலைமை என்பது. 24 காவல் மரணங்கள் என்பது, போலி மோதல் மரணங்கள் என்பது தமிழகத்திலே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 24 என்கவுண்டர்கள் என்பது நடைபெற்றது. 24 என்கவுண்டர்.
நான் அந்த பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, சில என்கவுண்டர்கள் நடைபெறுகிற போது பொதுமக்கள் ஆதரிக்கிறார்கள். அவனையெல்லாம் இப்படிதான் போட்டு தரணும், அவனையெல்லாம் இப்படிதான் போட்டு தரணும், நல்லா வேணியா அவனுக்கு சரியான போலீஸ் பா, இதுதான்டா போலீஸ் அப்படின்னு போலீஸ்க்கு வேற பாராட்டு வேற சொல்றது. முதல்ல எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும், தீவிரவாதியாக இருந்தாலும், வேறு எத்தகைய கொடூரமான குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களை சட்டப்படிதான் தண்டிக்க வேண்டுமே தவிர அவர்களை போலீசார் சுட்டுக் கொள்வதை பொதுமக்கள் ஆதரிப்பது என்பது கடுமையான கண்டனத்துக்குரியது. அப்பென்றால் நீதிமன்றங்கள் எதற்காக இருக்கிறது, சட்டங்கள் எதற்காக இருக்கிறது, வக்கீல்கள் எதற்காக இருக்கிறார்கள்? சட்டப்படிதான் தண்டிக்க வேண்டும் என்றுதான் சட்டம். அவரவர் மனதுக்கு அவரவருடைய எண்ணத்திற்கேற்ப குற்றவாளிகளை கொள்வது என்று ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? இந்த மாதிரியான சம்பந்தமே இல்லாத எந்த விதமான குற்றமும் செய்யாத அஜித்குமார் தான் கொலை செய்யப்படுவார். அதனால இந்த மாதிரி என்கவுண்டர்களை ஆதரித்து குரல் எழுப்புகிற பொதுமக்கள் முதலில் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். குற்றம் செய்தான் என்றால் அவனை கைது செய்யுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனமான விஞ்ஞான வளர்ச்சியில் குற்றவாளிகளை விசாரிப்பதற்கு எத்தனையோ நவீனமான முறைகள் வந்தாச்சு. இன்னும் லத்திய வச்சே தட்டிட்டு இருக்கான். ஏன் நவீனமான முறைகளை பயன்படுத்த மறுக்கிறீர்கள்? உண்மையை சொல்ல வைக்கிற கருவி வந்தாச்சு. ஒருத்த பொய் சொல்றானா உண்மையை சொல்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கருவிகள் வந்தாச்சு. அந்த கருவிகளை பயன்படுத்துங்கள். சம்பந்தமே இல்லாமல் நவன்குமார் எதுக்கு பிடிச்சிட்டு வர? நிகிதா புகார் கொடுத்தது அஜித்குமார் மேல. சம்பந்தம் இல்லாமல் அவனுடைய வீட்டுல போய் நீங்க சோதனை போடுறீங்க. சோதனை போடுறதுக்கு கோர்ட்ல போய் வாரண்ட் வாங்கினீங்களா, சர்ச் வாரண்ட் வாங்கினீங்களான்னு கேட்கிறேன். எப்படி நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் சோதனை போட முடியும்? அஜித்குமார் மேல புகார், அஜித்குமார் தானே கைது பண்ணணும். நவீன்குமார் எதுக்கு பிடிச்சிட்டு வர்றீங்க? ஆகவே இதுல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகல, எஃப்ஐஆர் போடல, அவங்க வீட்டுல போய் சர்ச் வாரண்ட் இல்லாம வீட்டுக்குள்ள சோதனை போடுறீங்க. வீட்டுல எதுவும் கிடைக்கலன்னா அவன் தம்பி இருந்தாலும் அவன் தம்பியை பிடிச்சு கொண்டு வந்து அவனை அடிக்கிறீங்க. இப்ப நவீன்குமார் ஆஸ்பத்திரியில இருக்கான். நடந்திருக்கிறது எல்லாமே சட்டவிரோதம், வெறும் கொலை அல்ல. ஆகவே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இப்படி சட்டத்துக்கு விரோதமான முறையில் இன்னும் எத்தனை சம்பவங்களை இங்கே நடத்தி இருக்கிறார்கள் என்பது பரிசோதிக்க வேண்டிய விஷயம். ஏனால் இது ஒன்று வெளியே வந்ததனால் நாம் எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இது போன்ற பெரிய சம்பவமாக நடக்காமல் காவல்துறையினுடைய பொய் புகாருக்கும் பொய் வழக்குக்கும் ஆளாகி எத்தகைய சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு எப்படி தெரியும்? ஆகவே இதில் நடந்திருக்கிறது அனைத்துமே சட்டவிரோதம் என்ற முறையில் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், அது டிரைவரா இருந்தாலும் சரி, இந்த ரம்யா பேசும்போது சொன்னாங்களே, அதே கோயில்ல வேலை செய்யற 2 பேர் தான் அஜித்குமார்னு கையை காமிச்சு அவனை மாட்டி விட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அத்தகைய நபர்கள் அல்லது காவல்துறைக்கு ஆதரவாக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் இந்த அஜித்குமார் கொலையோடு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அனைவரும் கைது செய்யப்படுவதையும் அவர்கள் அனைவரும் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுவதையும் அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த வேண்டும், மத்திய புலனாய்வுத்துறை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கக்கூடிய வகையில், காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய சித்திரவதைகளை தடுக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக சட்டமன்ற கூட்டத்தொடருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சட்டமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை நடத்தி உடனடியாக இத்தகைய சித்திரவதை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று வற்புறுத்தி அஜித்குமார் படுகொலைக்கு நியாயமும் நீதியும் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துக்கு நிவாரணமும் கிடைக்கிற வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்திலே நிற்கும், போராடும், வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.